தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், முந்தைய திமுக ஆட்சியில் கட்சி நிதி வசூலிப்பு நடவடிக்கையால் தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றதாக விமர்சித்தார். ஒன்றியத்திலிருந்து நமக்கு மாநில தொகுப்புக்கு கிடைக்கிற சீட்ஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் மாநில தொகுப்பு வாயிலாக மட்டும்தான் ஃபில் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய தாவேகா அரசினோட ஸ்டாண்டு. தொடர்ந்து இது சட்ட போராட்டத்தின் வாயிலாக இதை நம்ம மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல பார்ட்டி ஃபண்ட்னால தான், அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால தான் இந்த முதலீடுலாம் வராமல் இருந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், மேகதாது அணை பிரச்சினையில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றுத்தர முதலமைச்சர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், இது இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. எல்லாருமே தமிழக உரிமையை எந்த அரசு விட்டு கொடுத்ததில்லை. எல்லாருமே அதற்கான முயற்சிகள் போரிட்டு தான் இருக்காங்க, அவங்களால இயன்ற வகையில. அந்த வகையில் இன்னும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இதன் மூலமாகவாவது தமிழகத்திற்கு நன்மை கிடைக்குமா என்ற அடிப்படையில் அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. நன்மையே நடக்கும் என்று ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நல்லது நடக்கும். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு, வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை நிரந்தரமாக்குவது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என தெரிவித்தார். மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, மற்ற மாநிலங்கள்லாம் செழிப்பா இருக்கு, நம்ம மாநிலங்கள் மட்டும் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறேன், இங்க இயற்கை வளத்தை அதுக்காக தானே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு வரலாற்று மிக்க ஒரு இது பண்ணிருக்காங்க. இல்ல சார், அது நிரந்தரமாகுமா சார்? 3 மாசத்துக்கு வரவேற்கிறாங்க. 3 மாசத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல 3 மாசத்தோட அது வந்து அந்த முடிவை வந்து முதலமைச்சர் எடுப்பாங்க. மக்களுக்கு எது நல்லதோ, நம் நாட்டு மக்களுக்கு எது, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதோ அதை கண்டிப்பா செய்வாங்க. கரூரில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மதன் ராஜா, விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதன் ராஜா, மொத்தம் 53 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக கூறினார். வரைக்கும் ஒரு 53 MOUs வந்து சைன் ஆகிருக்கு. அதோட டோட்டல் வேல்யூ வந்து 1 crore வரைக்கும் சைன் ஆகிருக்கு. ஸோ இந்த பையர் செல் மீட்டிங் மூலமாக பையர்ஸும் ஹாப்பி, செல்லர்ஸும் ஹாப்பி நம்ம கேட்ட வரைக்கும். ஸோ இதில் வந்து அடுத்த கட்ட இது வந்து நம்மளோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 2036 இந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க.